கொஞ்ச நேரத்துல நம்மளையே பயமுறுத்திட்டாளே. நர்ஸ், இப்ப போட்ட இன்ஜெக்ஷனை 1 ஹவருக்கு ஒரு தடவை நரம்புல போட்டு விட்டுருங்க. குழந்தைக்கு இந்த மாதிரி பிக்ஸ் வந்துச்சுன்னா உடனே என்ன கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணக்கூடாது. இவளோட பல்ஸ் ரேட்டிங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அது யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே டாக்டர். ஓகே. குழந்தையோட பல்ஸ் ரேட்டிங் ரொம்ப லோவா இருக்கு. அந்த வெண்டிலேஷன்ல தான் குழந்தை சர்வே ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு என்னால இதை தான் சொல்ல முடியும். என்னம்மா சொல்றீங்க? இனிமேலும் உங்களை நம்ப நாங்க தயாரா இல்ல. இந்த கல்யாண பேச்சை இத்தோட நிறுத்திக்கலாம். நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க. கிளம்புங்க. அம்மா, நாங்க தோப்புல உட்கார்ந்து பேசுனது என்னமோ நிஜம்தாம்மா. ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி எதுவும் பேசலையே. யூ ஷட் அப். ஏன் முன்னாடியே போய் சொல்றீங்களா? நீங்க பேசுறதெல்லாம் காது பட கேட்டவன் நான். எனக்கு முன்னாடியே ஒண்ணு பேசலன்னு சாதிக்கிறீங்க. மேரி ஒரு தங்க சொரங்க நீங்க சொல்லல. இந்த கல்யாணம் பண்றதே மேரி பேர்ல இருக்கிற சொத்தை என் பையன் பேருக்கு மாத்துறதுக்கு தான் நீங்க சொல்லல. மரியாதை இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. கொஞ்ச நேரம்க்கா. மேரிய மட்டும் உள்ள அனுப்புங்க. நீ ஒரு நிமிஷம் உள்ள போ. நாங்க அவங்க கிட்ட தனியா பேசிக்கிறோம். மம்மி, நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. அதுல மட்டும் உறுதியா இருங்க. இப்ப என் புள்ள பீட்டருக்கு மேரிய நிச்சயம் பண்ணும். இப்ப மேரி என்ன பண்றா? எங்களை பத்தியே புது கதை சொல்றா. அவ சொல்றத நம்பிட்டு எங்களை போய் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றா. மேரி என்னென்னமோ சொல்றாளே. மேரி எங்களை தோப்புல பாத்துருக்கலாமா? அது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அவ சொல்றா பாருங்க, அது முழுக்க முழுக்க அவளோட கற்பனை. அவளோட கல்யாண போபியா அவளை போய் கற்பனை பண்ண வைக்குது ஆண்டி. ஆல்பர்ட், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இங்கேயே இருங்க. எதா இருந்தாலும் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். இதுங்களுக்கு போய் இவ்வளவு நடிக்க வேண்டியது இருக்குதே. மம்மி, ப்ளீஸ் மம்மி, நான் சொல்றத 2 பேரும் கேளுங்களே. நீ சொன்னதை கேட்டதெல்லாம் போதும் மேரி. இனிமே நாங்க சொல்றத நீ கேளு. ஃபாதர் குறிச்சு கொடுத்த தேதியில உனக்கும் பீட்டருக்கும் கல்யாணம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எப்படியாவது கன்னியாஸ்திரி ஆகணுங்கிறதுக்காக நீ போடுற நாடகம் இது. இத நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. உனக்கும் பீட்டருக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. புரிஞ்சுதா? அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. பாட்டி எப்பவுமே அம்மா பேச்சு தான் கேட்பாங்க. அவங்கள மாத்தவே முடியாது. இங்க இருந்தோம்னா இந்த திருட்டு பசங்க கிட்ட மாட்டிக்குவோம். நாம இங்க மாட்டிக்கிட்டோம்னா அம்மாவையும் பாட்டியையும் உங்ககிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ஒரே வழி இந்த கல்யாணத்துல இருந்து நானே எப்படியாவது தப்பிக்கிறது தான். இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டை விட்டு போயிட வேண்டியதுதான். திடீர்னு பாப்பாவுக்கு வளர்ப்பு மாதிரி வந்துருச்சு. அகலியா மூச்ச விட முடியாம துடிச்சு போயிடுச்சு. பெரிய டாக்டர் வந்து ஏதோ பண்ணி போறாங்க. ஏதோ உசுர கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்காங்கப்பா. தாமரை இன்னும் பாப்பா சீரியஸ் கண்டிஷன்ல தான் போயிருக்கா. இன்னும் 24 மணி நேரத்துக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு குழந்தைய நல்லா பாத்துக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும். ஓசில ஒரு கல்யாண வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு உல்லாசமா சுத்திக்கிட்டு இருந்தா குழந்தை இப்படிதான் ஏங்கி போகும். என் அக்கா பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உமா இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தீங்களோ அத்தனை பேரையும் காலி பண்ணிவிட சொல்லிட்டு. டாக்டர், நாங்க எக்ஸாக்ட்டா என்ன பண்ணணும்? ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். அம்மாவை பத்தின ஏக்கம் அவ உள் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. அது அம்மா மாதிரி ஒருத்தரை பார்த்ததும் அது எரிமலையா வெடிச்சு போயிடுச்சு. அந்த நெருப்பு எப்ப அணையும், அணையுமா அணையாதான்னு எதையும் என்னால சொல்ல முடியாது. அவளுக்கு அம்மாவோட இயக்கம் சரியாகணும். அதுதான் இதுக்கு ஒரே சொல்யூஷன். பாப்பா இப்போதைக்கு அல்போன்ஸ் மேரியை தான் அம்மா நினைக்குது. பாப்பா குணமாகற வரைக்கும் அல்போன்ஸ் மேரியை நம்ம கூட இருக்க சொல்லி கேட்போம். இது செஞ்சா நம்ம பாப்பா குணமாயிடுவா. தாமரை எப்படியாவது பேசி அந்த அல்போன்ஸ் மேரியை கூட்டிட்டு வந்திருக்கப்பா. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கப்பா. என் பிள்ளைய இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. அண்ணே, மேரியம்மா,
மெரிமா எங்க போறீங்க? ஐயோ மெரிமா நில்லுங்க. மெரிமா எங்க போறீங்க? என்ன என்ன ஏன் சத்தம் போடுற? என்ன நம்ம மேரியம்மா பேக் எடுத்து வீட்டை விட்டு போறாங்க. என்ன சொல்ற ரீட்டா? என்னம்மா பண்ணலனா அவ இந்த ராத்திரி நேரத்துல எங்க போறானே அக்கா, தெரியலையேம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. அவ எங்க இருந்தாலும் நாங்க தெரியும். பீட்டர் என் கூட வாங்க. ஐயோ ஏற்கனவே ஓடி போனவ எத்தனை தடவை ஓடி ஓடி போவா கர்த்தரே. முருகா, என்ன பீட்ரு சார் இந்த பக்கம்? ஒரு பொண்ணு கையில பேக்கோட ஓடி வந்தா, நீ பாத்தியா? நான் இப்பதான் சார் வந்தேன், யாரையும் பார்க்கலையே. போற வழியில எங்கேயாவது பார்த்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க சார். அண்ணே, அல்போன்ஸ் மேரி இருக்காங்களா? அல்போன்ஸ் மேரி தான் நேற்று ராத்திரியே வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களேம்மா. இப்ப நம்ம பாப்பாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. என்னடா இது மார்க்கெட் மாதிரி இருக்கு. சென்னை வந்துட்டோமா? உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நீ மட்டும்தான் தாய். நாங்க எல்லாருமே உன் குழந்தைங்க தான். அப்படி பார்த்தா அகல்யா பாப்பாவும் உன் குழந்தை தானே. அந்த அகல்யாவோட உயிரை தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுத்தாயே. நான் என் நேர்த்தி கடனுக்காக மண்சோறு சாப்பிடுறேன். என் குழந்தைய காப்பாத்தி கொடுன்னு உன்கிட்ட கேட்க வந்திருக்கேன். இப்ப மேரி எப்படி தேடி கண்டுபிடிக்க போறோம் அத சொல்லுங்க. ஆன்ட்டி, பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கலான்னு இருக்கோம். அதான் நமக்கு இமிடியேட் சொல்யூஷனை கொடுக்கும். மேரியை பத்தி சொல்றவங்களுக்கு ஒரு சன்மானம் கொடுப்போம் நாம அறிவிச்சோம்னா நிச்சயம் யாராவது தகவல் சொல்லுவாங்க. நாம போய் மேரியை கூட்டு வந்துருவோம். அப்படின்னா நம்ம உடனே அதை செஞ்சிட வேண்டியதானப்பா. யாருக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும்? இது பொண்ணு விஷயம் இல்லையா? உங்களை ஒரு வார்த்தை கேட்டு செய்யலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன எங்க குடும்பத்துக்கு கெடுதலா பண்ண போறீங்க? நேத்து ராத்திரி மேரி காணாம போனதுல இருந்து நீங்க 2 பேரும் ஒரு பொட்டு கண் அசரல. அத நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இங்க பாருங்க, என்ன செஞ்சா மேரி கிடைப்பாளோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. நாம முடிவு பண்ண தேதியில உனக்கும் மேரிக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். எனக்கு அதுதான்ப்பா முக்கியம். அக்கா நீங்க கவலையப்படாதீங்கக்கா. அதுக்கு முன்னாடி மேரியை இந்த வீட்ல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்க 2 பேருடைய பொறுப்பு. நாங்க உடனே கிளம்புறோமா? வரமா? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வேணும். பட் 1000 ரூபீஸ்க்கு சேஞ்ச் இருக்குங்களா? பொண்ணு ஊட்ட விட்டு ஓடி வந்திருக்கும் போல இருக்கு. அதான் எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து பேந்த முழிச்சிட்டு இருக்கு. பொண்ணு உனக்கார வீட்டு பொண்ணா இருக்கு. கையில பாத்தியா 1000 ரூபாய் நோட்டா இருக்கு. பேக்க மட்டும் அடிச்சோம்னு வச்சுக்க நமக்கு செம வேட்டை. என்ன சொல்ற? அடிச்சிடலாம். உடுங்கடா பேக்க. அலையில அடிபட்டு இருக்கு. ஹாஸ்பிடல் தூக்குங்க. தூக்குங்க. பாத்து. புடிங்க. வணக்கம் சார். வணக்கம். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க. கவர் கொடுங்க. இந்தாங்க, இவங்க பேர் அல்போன்ஸ் மேரி. இவங்க காணாம போயிட்டாங்க. காணவில்லைன்னு விளம்பரம் கொடுக்கணும். என்ன மாதிரி மேட்டர் வரணும் சார்? இந்தாங்க, இதுல மேட்டர் எழுதியிருக்கோம் பாருங்க. இதான். இப்போ என் குழந்தைக்கு எப்படி இருக்கு? எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல சார். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னாச்சு? ஆக்சிடென்ட் கேஸ் மேடம். இவங்க தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. பிளட் நிறைய வருது. எவ்வளவு நேரம் ஆச்சு? சரி சீக்கிரமா வாங்க. இந்தாங்க, இந்த இன்ஜெக்ஷனை போய் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. சரிங்க தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. படியேறினா எனக்கு இடுப்பு வலி வந்துருப்பா. கொஞ்சம் இந்த மருந்தெல்லாம் வாங்கி தரீங்களா? உங்களுக்கு புண்ணியமா போகும். சரிங்கம்மா. இந்தப்பா. சரிங்கம்மா, மருந்து வாங்கிட்டு வந்தீங்க. இதுல நேரா வந்தீங்கன்னா 3வது. சரிம்மா, எனக்கு தெரியும். நான் வந்து சரிப்பா, ரொம்ப நன்றி. யாரு? மேடம், நான் தான் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வர சொன்னேன். கொடுங்க.
ரொம்ப நன்றி தம்பி, நான் மறக்கவே மாட்டேன். அந்த பொண்ணு மேரி என்னம்மா சொல்லுச்சு? மேரி அவங்க வீட்லயே இல்ல அத்தை. அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு. வீட்டை விட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்களாம். உலகத்துல நம்மள யார் கைவிட்டாலும் நம்ம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாதுன்னு நீ தைரியமா இரு. அந்த விபூதி எடுத்துட்டு போய் குழந்தை நெத்தில பூசி விடுமா. அம்மாடி, எங்க காருக்கு முன்னாடி குறுக்க வந்து விழுந்துட்டம்மா. கார் மோதினதுல உனக்கு மயக்கம் வந்து விழுந்துட்ட. நாங்க தான் கொண்டாந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். நாங்க அவசரமா போகணும்மா. ஆனா நீ சாயந்தரம் வரைக்கும் இங்க இருக்கலாம்மா. நாங்க பணம் எல்லாம் கட்டிட்டோம். நாங்க போயிட்டு வர்றோம்மா. எனக்காக நீங்க சிரமப்பட வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அப்ப நாங்க வர்றோம்மா. மேடம், இந்த இன்ஜெக்ஷனை டாக்டர் 1 ஹவருக்கு ஒரு தடவை போட சொல்லியிருக்காங்க. எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல, வெளியில போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சாரிங்க. நீங்க மேரியா? யா, ஐம் மேரி. உமா, சீக்கிரம் வாங்க. மேரி, இவங்க தான் என்னோட அக்கா. பேரு தாமரை. அம்மாடி, நீதான் மேரி அம்மா? அச்சாசல் அப்படியே எங்க கோகிலா மாதிரியே இருக்கேம்மா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரியே நிக்கிறேம்மா. ஓ, you also from Kokila's family? ஆமா, அகல்யா பாப்பா எங்க இருக்கா? பக்கத்து ரூம்ல தான் இருக்கா. உங்களை பார்த்து அவ நிச்சயமா கண்ணு முழிச்சிடுவா. தயவு செஞ்சு வந்து என் குழந்தைய கொஞ்சம் காப்பாத்துங்கம்மா. அகல்யா பாப்பா, அம்மா வந்திருக்கேன். அம்மா, நாங்க யாரை தேடிக்கிட்டு இருந்தோமோ அவங்க கிடைச்சிட்டாங்க டாக்டர். இவங்க தான் டாக்டர் மேரி. என் அக்கா மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னல. ஓ, ரியலி? இங்க பாருங்க, நீங்க உங்க குழந்தைய தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நான் வரேன். நீங்க முதல்ல எங்களோட எங்க வீட்டுக்கு வாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். எங்க அண்ணி ரொம்ப கோவக்காரங்க. எங்களெல்லாம் பல தடவை கடுமையா கோவிச்சிருக்காங்க. ரொம்ப கோவமா சண்டை போடுவாங்க. ஆனாலும் நாங்க எல்லாரும் அவங்க மேல உயிரே வச்சிருந்தோம். அகல்யா பாப்பாவால உங்க கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா? உங்க பாப்பா என்ன அம்மானு கூப்பிட்டதுனால அவ என்னோட பொண்ணு நினைச்சு மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணத்தையும் நிறுத்திட்டு போயிட்டாங்க. என் அங்கிளோட சன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணாங்க. அதுக்கு நானும் சம்மதிச்சேன். ஆனா எங்க மாமா பையனும் என் மாமாவும் எங்க வீட்டு சொத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா பிளான் பண்ண விஷயத்த நான் கேட்டுட்டேன். இந்த விஷயத்தை என் அம்மா கிட்டயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லி உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க 2 பேரும் என் அம்மாவை பேசியே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என் அம்மா என் பேச்ச கேட்காம இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. இது பாருங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க எங்க கூடவே இருங்க. எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க உங்களை பத்திரமா பாத்துக்கிறோம். It is very easy to say, but practically இதெல்லாம் சரியா வராது. தயவு செஞ்சு இங்க கூட இருங்களேன். நான் இங்கேயே இருக்கேன். தினகரன்ல விளம்பரம் கொடுத்துட்டோம். நாளைக்கு காலையில தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் வந்துடும்.
எவ்வளவு ரூபாப்பா சன்மானம் போட்டிருக்கீங்க? 1 லட்ச ரூபான்னு போட்டிருக்கோம் பாட்டி. ஆண்டி, உங்க கவலை எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு மேரிய பத்தின தகவல் வந்துடும். நீங்க யாரும் கவலைப்படவே வேண்டாம். காணவில்லை. பெயர் ஏ. அல்போன்ஸ் மேரி. இவரை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். ஏ கொக்கு, இந்த பொண்ணை பாத்தியா? டேய் கீரி, இது நம்ம பேக் திருட முயற்சி பண்ணுமே அந்த பொண்ணு தானே இது? ஆமாண்டா. இங்க பாரு, இவளை பத்தி தகவல் கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுப்போம்னு போட்டிருக்கேன். அன்னைக்கு இவ பேக்கை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுக்கு பதிலா ஆளே தூக்கி இருந்தா அசால்ட்டா அந்த 1 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கும்ல. சைக்கிள் கேப்ல ஒரு சரஸ்வதியை மிஸ் பண்ணிட்டோமே கொக்கு. ஏ கொக்கு, என்னடா அங்க பாருடா. டேய் கீரி, கும்பிட போன காடு கிராஸ்ல வந்த மாதிரியே இருக்குடா. ஆமாடா, அவளை விடாம ஃபாலோ பண்ணும். வா வா வாடா வாடா வா. ச்சே, மறுபடியும் அவளை மிஸ் பண்ணிட்டோம்டா. இங்க பாரு அகல்யா, இப்பதான் உனக்கு உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி உனக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. மறுபடியும் சாப்பிடாம இருந்தேன்னு வையே, திரும்பவும் உடம்பு சரியில்லாம போய் நம்ம திரும்ப ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது வரும். அரை முடிக்காம சாப்பிடு. ஏய், வாப்பா தாமரை. அப்படியே அச்சசல் நம்ம கோகிலாணி மாதிரி தான் இருந்தாங்க.